ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜியோவில் எப்படி 5G வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் 5G வந்து எல்லா பிளானுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக அவைலபிளில் இருந்துச்சு. ஆனால் இப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜியோவில் அன்லிமிட்டெட் 5G டேட்டா யூஸ் பண்ணோன்னா நீங்கள் மந்த்லி பேக் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 239 இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற பேக்கை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் 5G வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் நார்மலாக ஜியோவுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மை ஜியோ ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணுவீங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு இது போய் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பிளான் போடுறீங்களோ அந்த பிளானுக்கு ட்ரூ 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து அவைலபிள் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள். இப்போ சாம்பிளுக்கு நான் கூகுள் பேயில் ஜியோவுடைய பிளான்ஸ்லாம் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேக்கை ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அந்த பேக்கை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ரூ. 299 பேக்கில் டீட்டெயில்ஸ் பாருங்கள். இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷனாக இருக்குது பாருங்கள், அன்லிமிட்டெட் ட்ரூ 5G டேட்டா ஃபார் எலிஜிபிள் சப்ஸ்கிரைபர்ஸ்னு போட்டிருக்கல. இந்த பேக்கை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து 5G சப்போர்ட் ஆகி நீங்கள் இருக்கிற ஏரியாவில் 5G இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் 5G வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போ நான் ரூ. 239 பேக் சொன்னேன்ல, இந்த பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ 5G வந்து அவைலபிள் இருக்கும். ஆனால் நீங்கள் இதுக்கு கம்மியான பேக்கு இப்போ பாருங்கள், இந்த ரூ. 199 பேக் இருக்குல்ல, இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து அவைலபிளில் இல்லை. நீங்கள் ரூ. 239 பேக்கே இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற பேக்கை போடணும். அது மட்டும் கிடையாது, அது போட்டு உங்கள் ஃபோன் 5G சப்போர்ட்டாக இருந்து உங்கள் ஏரியாவில் 5G அவைலபிளில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் 5G டேட்டா வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போது 5G அன்லிமிட்டெட் டேட்டா யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ரீசார்ஜ் பண்ணணுன்னு பார்த்தாச்சு. நீங்கள் ரூ. 239 இல்லைனா அதுக்கு மேலே இருக்கிற பேக்கை ரீசார்ஜ் பண்ணிங்க. ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு 5Gக்கு சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ஏரியாவில் 5G அவைலபிள் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறதுனா, நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மை ஜியோ ஆப் இருக்கும். இல்லாதவங்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு மை ஜியோன்னு சர்ச் பண்ணி மை ஜியோ ஃபார் எவ்ரிதிங் ஜியோன்னு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் மை ஜியோ ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுடைய ஜியோ மொபைல் நம்பரை என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஓகே, லாகின் பண்ணிட்டு அந்த ஆப்புடைய ஹோம் பேஜ் வந்துடுங்க. லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் பாருங்கள் மொபைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஜியோ ட்ரூ 5Gன்னு இருக்கும், அதுக்கு வாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் 2வது ஆப்ஷனும் 3வது ஆப்ஷனை பாருங்கள். 2வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5G கவரேஜ் செக்னு இருக்கும். அதாவது உங்கள் ஏரியாவில் 5G ஒர்க் ஆகுமா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், 5G டிவைஸ் செக்னு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து 5Gக்கு சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியாலெலாம் ஜியோ 5G வந்து அவைலபிள் இருக்குன்னு இங்கே ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியா இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் மட்டும்தான் 5G ஒர்க் ஆகும், மற்ற ஏரியாவில் இன்னும் 5G வரல. ஸோ நீங்கள் உங்கள் ஏரியாவில் 5G அவைலபிள் இல்லாமல் நீங்கள் ரூ. 239 பேக்குக்கு மேலே இருக்கிற பேக்கை ரீசார்ஜ் பண்ணாலோ உங்களுக்கு 5G ஒர்க் ஆகாது. ஸோ இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 5G ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேக் வந்துட்டு 5G டிவைஸ் செக்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனாவே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டிக் போட்டு கங்க்ராச்சுலேஷன் யுவர் டிவைஸ் இஸ் ஜியோ ட்ரூ 5G ரெடின்னு வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 5Gக்கு சப்போர்ட் ஆகும். இந்த இடத்துல க்ரீன் கலர் வரலைன்னா உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 5Gக்கு சப்போர்ட் ஆகாது. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மொபைல் வந்து 5Gக்கு சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு செக் பண்ணணுன்னா நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பிராண்டும் அந்த மொபைலோடைய மாடல் நம்பரும் செலக்ட் பண்ணி செக் காம்பேக்டபிலிட்டி கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் வந்து 5Gக்கு சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, உங்கள் மொபைல் வந்து 5Gக்கு சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு பார்த்துட்டிங்க, உங்கள் ஏரியாவில் 5G இருக்கான்னு பார்த்துட்டிங்க. இந்த ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரூ. 239 பேக்குக்கு மேலே இருக்க பேக்கும் போட்டிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் 2 செட்டிங்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் மொபைலில் 5G ஒர்க் ஆகும். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு எபவுட் ஃபோனை கிளிக் பண்ணுங்கள். எபவுட் ஃபோனை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலுக்கு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வெர்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக் ஃபார் அப்டேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலுக்கு ஏதாவது அப்டேட் வந்துருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு இருக்கும் ஒரு செட்டிங்ஸு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜியோ சிம்மை செலக்ட் பண்ணுங்கள். ஜியோ சிம்மை செலக்ட் பண்ணிட்டு ப்ரிஃபேர்டு நெட்ஒர்க் டைப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மொபைலில் ஒவ்வொரு மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். ஆனால் அதில் எதில் 5G இருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஒரு சில மொபைலில் ப்ரிஃபேர்டு 5Gன்னு இருக்கும், ஒரு சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா 5G/4G/2G அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதில் 5G இருக்கிற ரோவை செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் 5G யூஸ் பண்ணலாம்.
ஃபஸ்ட்டு நீங்கள் 5G அன்லிமிட்டெட் டேட்டா யூஸ் பண்ணணும்னா உங்கள் மொபைல் வந்து 5Gக்கு சப்போர்ட் ஆகணும். உங்கள் ஏரியாவில் 5G டவர் வந்து அவைலபிள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ₹239 பேக்குக்கு மேலே இருக்கிற பேக்கை வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5G எனபிள் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் உங்கள் ஏரியாவில் 5G அவைலபிள் இருந்தாலுமே அதே ஏரியாவில் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5G டவர் வந்து ரிசீவ் ஆகாது. இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5G ரிசீவ் ஆகாது. ஆனால் வெளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5G கனெக்ட் ஆகும். உங்களுக்கு 5G டவர் கனெக்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 5G ஒர்க் ஆகும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எதிர் வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.